ஒன்றாம் வசனத்தில் வாசித்தது போல சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். 3 காரியத்தை இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது காரியம், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். ப்ரே வித்தவுட் ஃபெயிண்டிங். ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், டு நாட் ஃபெயிண்ட் பட் ப்ரே கண்டினியூஸ்லி. நீங்கள் ஃபெயிண்ட்னா என்ன சொல்லுவோம்? அதுக்கு என்ன அர்த்தம்? மயங்கி விழுவது. ஸ்கூல்லலாம் நிறைய இடத்துல நம்ம அதை பயன்படுத்துவோம், மயங்கி விழுதல். அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் மயங்கி விடாதீர்கள். பாஸ்டர், நாங்கள்லாம் சாப்பிட்டு நல்லா தான் இருக்கிறோம்னா, இந்த மயக்கம் சரீர பிரகாரமாக வரக்கூடிய மயக்கத்தை குறித்து ஆண்டவர் சொல்லவில்லை. டு நாட் ஃபெயிண்ட். மன ரீதியாக நீங்கள் மயங்கி போய் விடாதீர்கள், மன ரீதியாக சோர்ந்து போய் விடாதீர்கள். மாறாக எப்பொழுதும் ஜெபியுங்கள், எப்பொழுதும் ஜெபியுங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து. நிறைய பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்களே பாஸ்டர், சொன்னாலும் ஜெபிக்க மாட்டாங்கிறீங்களா? பரவாயில்ல, சொல்லுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒன்று தான், ஒரே ஒரு மருந்து தான். என்னது? ஜெபம். ஜெபம். பாஸ்டர், ரொம்ப மன ரீதியாக சோர்வுக்குள்ளாக போகிறேன், சூழ்நிலைகள் எங்களை சோர்வுக்குள்ளாக்குதுன்னா ஆண்டவர் அதுக்கு ஒரு மெடிசின் தான் வச்சிருக்கிறார். ஒரே ஒரு டேப்லெட் தான். என்ன டேப்லெட்? ஜெபம். ஜெபம் மட்டும்தான். வேற எந்த ஷார்ட்கட்டும் கிடையாது. உங்க மன சோர்வை நீக்குவதற்கு வேற எந்த குறுக்கு வழிகளும் கிடையாது. ஆனால் மனிதராகிய நாம் அநேக குறுக்கு வழிகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். ஆனால் அது எதுவுமே என்ன கிடையாது அப்படின்னா, அதற்கான மருந்தோ தீர்வோ கிடையாது. ஒரு குறுகிய காலத்துக்கு சோர்வுகள் இல்லாதது போல் நாம் காட்டிக்கொள்ளலாம், நம்மையே நாம் ஏமாற்றிக் கொள்ளலாம். நான் எப்போதும் சொல்லக்கூடிய காரியம், தண்ணி அடிக்கிறீங்க, தண்ணி அடிக்கிறோம். பாஸ்டர் தண்ணி அடிக்கிறேன்னு நினச்சிடாதீங்க, பொதுவாக சொல்கிறேன். ஸோ அந்த 3 மணி நேரம், அந்த 4 மணி நேரம், ஒரு படத்துக்கு போகிறாங்க, அந்த 3 மணி நேரம் சோர்வு இல்லாதது போல், சந்தோஷமாக இருப்பது போல் காட்டிக்கொள்ளலாம். ஆனால் வந்த பிறகு, நார்மல் ஆனதுக்கு பின்பு, அந்த மனசோர்வுக்கு மருந்து எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எதுவுமே அந்த மன சோர்வுக்கு மருந்து கிடையாது. ஒன்றே ஒன்றுதான் வேதத்தில் இயேசு கிறிஸ்து வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாமல் இருக்க எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்கிற பழக்கம் மட்டும்தான் உங்களுடைய ஆவிக்குரிய மயக்க நிலைக்கு ஒரே மருந்து. நீங்க ஸ்கூல்ல ப்ரேயர்லாம் பார்த்துருப்பீங்க. ப்ரேயர் எங்கே நடக்கும்? கிரவுண்டில் என்ன பண்ணுவோம்? எல்லாரும் நிற்போம். ஸ்கூலில் படித்த பிள்ளைகளுக்கு, படித்தவங்களுக்கு தெரியும். கரெக்டாக காலைல 9 மணிக்கு வெயில் எப்படி இருக்கும்? நமக்கு நேரம் அடிக்கும். ப்ரேயர் முடிஞ்சு ஜனங்கனை பண்ணக்குள்ளே என்ன ஆயிரும்? 2 பேர் என்ன பண்ணிடுவாங்க? சுருண்டு விழுந்துருவாங்க, மயங்கி விழுந்துருவாங்க. காரணம், சரீர பிரகாரமாக பலன் இல்லாமல் ஒன்றும் சாப்பிடாமல் வந்திருப்பாங்க, ஏதாவது விளைவினமாக இருப்பாங்க, மயங்கி விழுந்துருவோம். நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அங்கே மயங்கி விழுவதற்கு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கான்னு தெரில. நான்லாம் ஸ்கூலில் மயங்கி விழுந்திருக்கிறேன். அப்போது அந்த மயங்கி விழுவதற்கு ஒரு சில செகண்ட்ஸுக்கு முன்னாடியே நமக்கு தெரியும், நம்ம கான்சியஸாக இல்லை, நம்ம மயங்க போகிறோங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மை நாம் கட்டுப்படுத்த முடியாது, நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம மயங்கி விழுந்துருவோம். அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்முடைய ஆவிக்குரிய மனிதன், நம்முடைய உள்ளான மனிதன் மயங்க போகிறாங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு ஒன்றே ஒன்று, ஜெபம் தான். இன்றைக்கி நமக்கு டெம்பரேச்சர் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா எல்லோரும் கொஞ்சம் கூலிங்காக இருக்கிறோம். நல்ல வெயில் நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நமக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு. எப்பண்டா பாஸ்ட் பிரசங்கத்தை முடிப்பார்னு இருப்போம். ஏன்னா அவ்வளோ வெயில் இருக்கும். நிறைய நேரங்களில் க்ரௌட் அதிகமாக இருக்கும் பொழுது மூச்சு விட முடியாது. எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பல நேரங்களில் பலர் இருக்க முடியாமல் வெளியே போய் நின்று அப்படிலாம் நீங்கள் கஷ்டப்படுறதை பார்த்துருக்குறேன். காரணம், ஆக்சிஜன் என்ன பண்ண முடியல, தேவையான அளவுக்கு இல்லை. அப்போ ஆக்சிஜன் கம்மியாகும் பொழுது நம்ம என்ன ஆயிடுறோம் அப்படின்னா,
மயங்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். பின்னாடி கொஞ்சம் சேர் போட்டுங்க, நான் வரேன். மயங்கக்கூடிய நிலைமைக்கு நாம் போய்விடுகிறோம். அப்போ எப்படி சரீர பிரகாரமாக, முன்னாடி வாய்ப்பு இருந்தால் மற்றவங்களை முன்னாடி வந்து உட்கார சொல்லிடுங்க. ஓகே, மற்றவங்க நம்ம கவனிப்போம். சரீர பிரகாரமாக எப்படி ஒரு மயக்க நிலைமைக்கு போகிறோமோ அதே போல் நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் மயங்காமல் இருக்க தேவையான ஆக்சிஜன் ஜெபம் தான். ஜெபம் நமக்கு சுவாசத்தை போல, ஆவிக்குரிய மனிதனுக்கான சுவாசம் ஜெபம் தான். ஆவிக்குரிய மனிதனுக்கு தேவையான ஆக்சிஜன் ஜெபம் தான். ஜெபம் இல்லை என்று சொன்னால் நம்முடைய உள்ளான மனிதன் நிற்க முடியாது, மயங்கி விடுவான், மனசோர்வுக்குள்ளாக போய் விடுவோம். எப்படி ஒரு நார்மலாக நம்ம மூச்சு விடுறது, யாராவது இன்டென்ஷனலாக யோசிச்சு வைப்போமா? நீங்கள் சர்ச்சுக்கு போகிறோம், 1000 முறை என்ன பண்ணணும்? மூச்சை இழுத்து விடணும். அப்படி யாராவது யோசிச்சு வந்தீங்களா? இல்லை. நார்மலாகவே நம்ம என்ன பண்ணுவோம்? அது நேச்சுரலாகவே நம்முடைய சரீரத்தில் நடக்கக்கூடிய ஒன்று. அதே போல் ஜெபம் என்பது எப்பொழுதும் நாம் சுவாசிப்பதை போல நேச்சுரலாக நம்முடைய உள்ளான மனிதனில் இருக்க வேண்டிய ஒன்று. சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். சோர்ந்து போகாமல் இருக்க ஜெபம் ஒன்றுதான் தேவன் நமக்கு தரக்கூடிய காரியம். சோர்ந்து போகாமல் இருக்கு. நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அநேக மனச்சோர்வுகளை தரலாம், நெருக்கடிகளை தரலாம். ஆனால் ஒன்று மட்டும்தான். ஏசாயா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், ஏசாயா 40:31 வாசிங்க யாராவது ஒருவர். புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்களா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, சோர்ந்து போக மாட்டார்கள். யார் சோர்ந்து போக மாட்டாங்க? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். The one who waits upon the Lord do not weary. ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டோம். Do not faint. அவங்க ஒரு நாளும் மயங்கி போக மாட்டாங்க. காரணம், they are waiting upon the Lord. கர்த்தருக்கு காத்திருக்கிற பழக்கம், தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பழக்கம் நமக்கு இருக்குன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளும் மனசோர்வுகள் நம்மை ஆட்கொள்வதற்கு வாய்ப்புகளே கிடையாது. ஏனென்றால் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்கள். ஆனால் நமக்கு இந்த ஜெபம் பண்ணும் பொழுது தான் சாத்தான் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் மனசோர்வடைவதற்கு ஏதுவான சூழ்நிலை தருவான். அப்பந்தான் இல்லாத பலவீனங்கள் உங்களுக்கு வரும். கால் வலி, மூட்டு வலி, அப்படி பல வலிகள், பிரச்சனைகள், சரீர பிரகாரமான பிரச்சனைகள், ஆவிக்குரிய யுத்தங்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள், நெருக்கங்கள், இது எல்லாமே ஜெபத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது தான் இந்த பிரச்சனை எல்லாம் வரும். இந்த ஆகஸ்ட் மாதம் 31 நாட்களும் ஜெபிக்கணும்னு சொல்லி சபையாக நாம் ஜெபிக்கிறோம். இப்போ தான் இருக்கிறதுலே பல பிரச்சனைகளை சந்திப்போம். இப்போ தான் பல பலவீனங்கள் இருக்கும், பல வேலைகள் இருக்கும். ஜெபிக்க முடியாதபடிக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ ஏதோ ஒரு வகையில் நம்மளை உழ வைப்பதற்கு சாத்தான் செயல்படுவோம். இப்போ தான் அநேக பிரச்சனைகள், தீர்க்க முடியாத சூழ்நிலைகள், என்ன செய்வதென்று தெரியாமல் கலங்கி அழுது கொண்டே இருப்போம். அதில் ஜெபத்தை மறந்து விடுவோம். இல்லை, ஆண்டவர் சொல்லுகிறார், மனச்சோர்வுகள் வருவதற்கு முன்பதாக கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய பழக்கம் நமக்கு தேவை. நீ சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா ஒன்று தான் ஜெபம். சோர்வும் ஜெபமும் ஒன்றாக இருக்க முடியாது, ரெண்டும் ஒன்றா இருக்காது. எப்படி நீரும் நெருப்பும் ஒன்றா இருக்க முடியுமா? தண்ணீரும் நெருப்பும் ஒன்றா இருக்க முடியுமா? முடியாது. ஒன்று தண்ணி நீரை அழித்து விடும், அல்லது நீர் தண்ணியை அழித்து விடும். ஏதோ ஒன்று தான் இருக்கும். அதே போல தான் நம்முடைய மனதில் ஏற்படக்கூடிய சோர்வுகளும் ஜெபமும் ஒன்றா இருக்காது. நீங்கள் தேவ சமூகத்தில் இருந்தீங்கன்னா தேவன் சோர்வுகளை மாற்றி போடுவார். சோர்வுக்கு இடம் கொடுத்தோம்னா ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மாறிவிடும். அப்போ தேவன் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், இந்த 17 நாட்கள் போகட்டும், மீதி இருக்கக்கூடிய 14 நாட்கள் ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது, நீ சோர்ந்து போகாமல், சோர்வுக்கு இடம் கொடுக்காமல். எஸ், சூழ்நிலைகள் சோர்வுக்கு ஏதுவாக இருக்கிறது, ஆனால் சோர்ந்து போகாமல் நீ காத்திருந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவர் நமக்கு சோர்வுக்கு பெரிய ஒரு காரணம் என்னன்னா, ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத பொழுது சோர்ந்து போய்விடுவோம். ஆமாவா? ஜெபத்திற்கு பதில் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் உடனே சோர்ந்து போய்விடுகிறோம்.
நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரமே அப்படின்னா எல்லாமே உடனே உடனே நமக்கு கிடைக்கணும். எல்லாமே உடனே, சாப்பாடுனா உடனே, நமக்கு வேணுங்கிற திங்ஸ்னா உடனே. நம்ம பிள்ளைங்க எல்லாரும் அப்படி தான் பழகுகிறார்கள், அப்படி தான் வளருகிறோம். அதனால தான் இன்னைக்கு யூடியூப்பில் ரீல்ஸும் ஷார்ட்ஸும் நிறைய போகுது. காரணம் உடனே உடனே. நமக்கு பெருசாலும் பார்க்கறதுக்கு என்ன கிடையாது, நேரம் கிடையாது, நமக்கு ஒரு வேலையும் கிடையாது. ஆனாலும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எதுவும் பார்க்க மாட்டோம். ஷார்ட்டாக சின்னதாக தான் இருக்கணும், அதுதான் பார்ப்போம். ஏன்னா உடனே உடனே பார்க்கக்கூடிய அந்த கலாச்சாரத்தில் நம்ம இருக்கிறோம். சாப்பாடுன்னு என்னதான், 2 நிமிஷம்தான். எல்லாமே குயிக் மேகி, 2 நிமிஷத்தில் எல்லாமே உடனே கிடைக்கணும் நமக்கு. அதனால் காத்திருந்து தேவனத்தில் பெற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கமே இல்லாமல் போய்விடுகிறது. காத்திருக்கக்கூடிய பழக்கமே இல்லை. காத்திருக்கணும்னா நமக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா அது போர் அடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு பொறுமை இல்லாத தன்மை நமக்கு வந்து விடுகிறது. யோசிச்சு பாருங்க, ஆபிரகாம் எத்தனை வருஷம் காத்திருந்தாரு? 25 வருடம். 25 வருடம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 1/3 பங்கு நம்முடைய வாழ்க்கை 75 வருஷம் உயிரோடு இருக்கிறோம்னா 1/3 25 வருடம். 25 வருடம் காத்திருக்கிறார். ஆனால் அவ்வளோ நாள் காத்திருந்தாலும் ஆபிரகாமுக்கு இருந்த ஒரு காரியம் என்னவென்றால், தேவன் மேல் நம்பிக்கையாக விசுவாசத்தோடு காத்திருந்தார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என்ன விசுவாசம்? நீங்க ஜெபிக்கிறீங்க, தேவன் காரியங்களை இன்னும் நடக்கல, இன்னும் காரியங்களை வாய்க்க பண்ணல. ஆனால் ஜெபிக்கிற காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் காரியங்களை செய்வார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதா? அதனால்தான் 25 வருடம் தேவன் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு ஆபிரகாம் காத்திருந்தார். அதனால்தான் அவருக்கு பேர் என்ன? விசுவாசத்தின் தகப்பன். காரணம் 25 வருடம் தேவன் தருவதற்காக காத்திருந்தார். 18:8 வசனத்தில் கடைசி பகுதியை பாருங்க. 18:8 கடைசி பகுதி, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய பழக்கத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று விசுவாசம். உங்களை பார்த்து நீங்களே கேட்டு பாருங்க, அந்த விசுவாசம் என்னிடத்தில் இருக்கிறதா? ஆண்டவரின் ஜெபத்தை கேட்டு பதில் தருவார், அதுவரை காத்திருக்க வேண்டும் என்கிற விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? நிறைய சின்ன பிள்ளைங்க கேட்கும் பொழுது அந்த கதையை கேட்டிருக்கலாம். சைக்கிள் வேணும்னு அப்பாட்ட கேட்பார். அப்பா என்ன சொல்லுவார்? நீ ஜெபம் பண்ண, ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சைக்கிள் தருவார். பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க சின்ன வயசில்? நானே பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். போய் ரூமில் போய் 1 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்து என்ன பார்ப்போம்? சைக்கிள் இருக்குதான்னு பார்ப்போம். உடனே என்ன பண்ணாது, சைக்கிள் இருக்காது. உடனே என்ன பண்ணிடுவோம்? ஏசப்பா என்ன பண்ணல, என் ஜெபத்தை கேட்கல. நம்ம எல்லாரும் கேட்கும் போது சிரித்தாலும் நம்மளும் நிறைய நேரத்தில் யோசிச்சு பாருங்க, அதைத்தான் பண்ணுகிறோம். ஜெபிக்கிறோம், சூழ்நிலைகள் நெருக்கப்படும் பொழுது, நம்முடைய கைமீறி சூழ்நிலைகள் போகும் பொழுது தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆனால் உடனே ஆண்டவர் பதில் தரலன்னா என்ன ஆயிடுறோம்? சோர்ந்து போய்விடுகிறோம். ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் நம்ம ஒவ்வொருவருக்கும் நமக்கு ஆண்டவர் தருகிற வார்த்தை, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு. ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. உங்கள்கிட்ட அந்த விசுவாசம் இருக்குதா? சோர்ந்து போகாமல் ஜெபிக்கக்கூடிய விசுவாசம், உறுதியாக காத்திருந்து ஜெபிக்கக்கூடிய அந்த விசுவாசம் நம்மிடத்தில் இருக்கிறதா, என்னிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டு பாருங்க. ஆபிரகாம் 25 வருடம் அந்த விசுவாசத்தோடு காத்திருந்தார். நமக்கு 25 நாள் காத்திருக்கவே நம்மளால முடியல. யோசிச்சு பாருங்க, இந்த ஆகஸ்ட் 1 to 31 வரைக்கும் ஜெபிக்கிறோம். இந்த 31 நாட்கள் ஒரே காரியத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்களா? கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருங்க ஆண்டவரிடத்தில். இந்த 31 நாட்கள் தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார். இரவும் பகலும் கூப்பிடுற உங்களுக்கு பதில் தராமல் ஆண்டவர் போவாரோ? அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். கண்டிப்பாக பதில் தருவார். காத்திருந்து அவர் சமூகத்தில் ஜெபியுங்க. நிறைய நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய காரியத்தை விட தேவன் தருவது பல மடங்கு பெரியதாக இருக்கும். லாசரு சுகவீனமாக மரிக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறார்.
மார்த்தாலும் மரியாலும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க, ஆள் அனுப்பி சொல்லி விடுறாங்க, லாசர் எப்படி இருக்கிறாரு, ரொம்ப முடியாமல் இருக்கிறாங்க, உடனே நீர் வந்து என்ன பண்ணணும், நான் உன்னை சுகப்படுத்தணும்னு கேட்குறேன். இயேசு கிறிஸ்து வாண்டடாக எக்ஸ்ட்ரா 3 நாள் அங்கே இருக்கிறார். லாசர் என்ன ஆகிட்டார், மரித்து போய் விட்டார், கல்லறையில் வைத்து அடக்கம் பண்ணி ஆயிடுச்சு. மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் கஷ்டம். இயேசு வந்திருந்தாரு என்ன பண்ணியிருப்பான், என்னுடைய சகோதரன் பிழைத்திருப்பான். அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த நபர் லாசரு இயேசுவுக்கு. அவனே வந்து என்ன பண்ணல இயேசு கிறிஸ்து, நாங்கள் சொன்னோம் ஆனால் ஆண்டவர் வரல அப்படின்னு வருத்தத்தோடு இருக்கிறாருங்க. ஜெபம் கேட்கப்படாதது போல் நமக்கு தெரியலாம். ஆனால் அப்போ வந்து இயேசு காப்பாற்றிருந்தாருன்னா அந்த 2 பேரோட முடிஞ்சிருக்கும். மரியாளுக்கு மார்த்தாளுக்கு தெரிஞ்சிருக்கும் இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணார், லாசருவை காப்பாற்றினார் என்று. ஆனால் 4 நாள் கழித்து இயேசு கிறிஸ்து வருகிறார். எப்படி சொல்லுகிறேன், மார்த்தாள் சொல்லுகிறார், அதை திறங்கன்னு சொல்லும் போது மார்த்தாள் என்ன சொல்லுகிறார், ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு, என்ன ஆகும், நாருங்கிறார். அப்போனா மரித்து குறைந்தது 4 நாட்கள் ஆயிருக்கும் இயேசு கிறிஸ்து வரக்குள்ள. ஜெபம் பதில் தரவில்லை என்று மார்த்தாளும் மரியாள் நினைத்தார்கள். ஆண்டவர் பதில் தராமல் இல்லை, அவர்கள் கேட்பதை விட பல மடங்கு செய்வதற்காக 4 நாட்கள் காத்திருந்தார். 4 நாட்கள் 4 நாள் கழித்து வந்து திறக்கிறார்கள். இப்பொழுது மரியாள் மார்த்தாள் மட்டும் பார்க்கவில்லை, அந்த பட்டணம் முழுவதும் எங்கே தான் இருக்குது, கல்லறை வாசலில் தான் நிற்குது. கல்லறை திறக்கிறார்கள். லாசருவே எழுந்து வெளியே வாங்குறாரு. லாசரோ எல்லாவற்றையும் எடுத்து போட்டு வெளியே வருகிறார். அங்கிருந்த முழு பட்டணம் என்ன பண்ணுச்சா, தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா. அதனால் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இன்னைக்கே பதில் தரலன்னு சோர்ந்து போய் விடாதீர்கள். யாருக்கு தெரியும், நீங்கள் சுகப்படுத்துங்கன்னு கேட்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை உயிரோடு எழுப்புவதற்காக என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். நீங்கள் சின்ன காரியத்துக்காக கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஆண்டவர் அதன் மூலமாக அவர் நாமும் மகிமைக்கென்று உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வதற்காக வெயிட் பண்ணலாம். சோர்ந்து போகாதீர்கள், மனசோர்வுக்கு இடம் கொடுக்காதீர்கள். சூழ்நிலைகள் நெருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த சூழ்நிலை எப்படியாவது மாற்றுங்க கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்றுவதற்காக அல்ல, அதில் உங்கள் மூலமாக இதைவிட பெரிய காரியங்களை செய்வதற்கு அவருடைய திட்டம் பெரியதாக இருக்கலாம். நம்ம ஆராதனையில் ஆராதித்தது போல இங்கே செங்கடல் அங்கே பார்வோன் என்ன செய்யறதுன்னு தெரியல, ஜனங்கள் எப்படியாவது தப்பித்து ஓடுவதற்கு வழியை தேடினார்கள். ஆனால் ஆண்டருடைய பிளான் தப்பித்து ஓடுவதல்ல, செங்கடலை பிளந்து கொண்டு போவது ஆண்டருடைய திட்டம். அதனால நீங்கள் நினைப்பது போல் பதில் கிடைக்கலன்னு சோர்ந்து போய் விடாது. ஒருவேளை இந்த காலை நேரத்தில் சோர்ந்து போயிருந்த ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் சூழ்நிலைகள் நீங்கள் நினைத்தது போல் மாறவில்லையா, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியமானது.